வாழும் எம்ஜிஆரா விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? வாழும் எம்ஜிஆரா விஜய் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது சரிப்பட விட்டு வர்றது. எம்ஜிஆர் வந்து 15 வருட காலமாக ஏழை எளியவர்களுக்கு உதவி நல்லது செஞ்சு படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். இவர் டைரெக்டாக நடிப்பு துறையிலேருந்து அரசியலுக்கு வந்ததுனால போக போக தான் தெரியும். இப்பொழுது உடனே முடிவு சொல்ல முடியாது. இல்லை உங்கள் கண்ணுக்கு வந்து விஜய் வாடும் எம்ஜிஆர் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் வாடும் எம்ஜிஆர் வாழ்ந்துக்கிட்டு தான் மக்களோடு இருந்தார். இவர் வாழாமல் எங்கோ வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதனால் வாழும் எம்ஜிஆர்னு எப்படி சொல்ல முடியும்? சபாநாயகர் அவர் சொல்கிறது எம்ஜிஆர் இவர் சேர்த்தா இல்லை சேர்க்கவே முடியாது. எம்ஜிஆர் வேற, விஜய்லாம் வந்து எந்த கால் தூசிலாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் என்ன அவர் இது பொக்கிஷம் அவருடைய இது என்ன அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு இன்றைக்கு ஏதோ ஒரு இந்த சுனாமி அலையில் ஒரு சபாநாயகர் ஆகிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்திருக்காங்க விசில் கட்சி விஜய் கட்சி சார்ந்தவங்க. ஏதோ நல்ல ஒரு டைமு, அது நல்லபடியாக இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம். எம்ஜிஆர்லாம் ஒப்பிட்டு பேச விஜய் தகுதி அற்றவர் தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் எம்ஜிஆர் விஜய் வச்சு ஒப்பிட்டு பேசவே முடியாது. எம்ஜிஆரெல்லாம் யாரும் ஆக முடியாது. அவர் எம்ஜிஆர் சகாப்தம் முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? முடிஞ்சு கூட கிட்டத்தட்ட 87 இறந்தார். 87லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட அந்த கரிஷ்மாட்டிக்கே அவருடைய புகழையும் வந்து யாரும் விலைக்கும் வாங்க முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 22 வருஷம் டிஎம்கேவில் இருந்தார். அதுக்கப்புறம்தான் இது மாதிரி வர முடிஞ்சுது. ஆனால் இவர் ஏதோ மேஜிக் ஏதோ பண்ணி வந்துட்டார், நண்பா நண்பீஸ்ன்ட்டு. இதெல்லாம் வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் நிலைக்கும் இந்த ஆட்சி. அதுக்கப்புறம் கவுந்துடும். இருக்கு அதாவது இவர் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்துன்னு போகிறாரு. ஆனால் மேலே இருக்க பிஜேபி வந்து இவரை வந்து காலி பண்ணிவிடுவாங்க. இல்லை, இனிமேட்டு போக தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி தான் ஏறி இருக்காங்க, 2 நாள் ஆகுது. இனிமேட்டு அடுத்து என்னான்ட்டு போனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ சொல்கிறது வந்து எம்ஜிஆருங்கிறது வந்து அது ஒரு தலைவர் வேறு. அதே மாதிரி இவர் இருக்காராங்கிறங்கன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து என்னென்னு பார்த்துட்டு தான் நாம் எம்ஜிஆரா என்னான்ட்டு தெரியும். இல்லை தான் சொன்னல, இப்போ தானே ஏறி இருக்காங்க, என்னான்ட்டு தெரியும். எம்ஜிஆருங்கிறது வந்து அது வேறு, அது யாராலையும் இது பண்ண முடியாது. அதே மாதிரி இவர் ஆவராரான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இது சபாநாயகரோட கருத்து. எங்களோட கருத்துக்கு ஒன்று அந்த அனுபவம்லாம் இன்னும் வரணும் அவருக்கு. இப்போ தான் வந்து திரைத்துறையில் ஒரே ஆண்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இது இவருக்காக கிடைச்ச வெற்றியா இல்லை வந்து மக்கள் வந்து திரையில் உள்ள ஒரு பிம்பத்தினால போட்டதான்னு தெரியாது. அதனால் அவரை வந்து வாழும் எம்ஜிஆராக ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு இல்லை. ஊழலற்ற ஆட்சினாலே பேர் போனவர் எம்ஜிஆர் தான். ஒரு ஊழலுக்காக வந்து திரைத்துறை தூக்கி போட்டு இதுக்கு அரசியலுக்கு வந்தவர். அதனால் அவர் பேரை சொல்லி தானே ஆகணும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இல்லை, அதனால் அவங்க சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பல ஆண்டு காலமாக நடித்து திரைத்துறையில் வந்து அரசியலில் புகுத்தி அதுக்கப்புறம்தான் வந்து அவருடைய மக்கள் மனதில் நின்று அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனார். அவருடைய நிலைக்கு வரணும்னா இன்னும் நிறைய ஆண்டுகள் அவருக்கு தேவை. அவர் வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து பொது சேவையோ மக்களுக்கு என்னென்ன செஞ்சாரோ, திரைத்துறையில் செஞ்சது, பொதுமக்களுக்கு செஞ்சது, ஏழை எளியோருக்கு செஞ்சதெல்லாம் அது ஒரு பெரிய சாதனை. அவர் அந்த சாதனைக்கு அவர் வந்து இன்னும் பல ஆண்டுகள் அவர் வந்து இன்னும் செய்யணும் நிறையா. அப்போ தான் அந்த வாழும் நம்ம எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கு வரும். அது வரைக்கும் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இல்லை வாழும் எம்ஜிஆராகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அது வந்து ஒரு அவருடைய நிலையில் அவர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய நிலை எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு 50-60 ஆண்டு காலமாக பார்க்குறோம். அவருடைய உழைப்பு, அவருடைய வந்து ஒரு அரவணைப்பு, அவருடைய மக்களுக்கு செஞ்ச சேவை, அதெல்லாம் வந்து இன்னும் பல ஆண்டுகள் கழித்து தான் அவரை வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன். சம்மந்தமில்லாத ஆளை எம்ஜிஆர்கிட்ட ஒப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எச்ச கையில் காக்கா ஓட்டாத ஆளுங்களெல்லாம் எம்ஜிஆர் சாப்பிட்டாருன்னா தனியாக சாப்பிட்டது வரலாறே கிடையாது. 10 பேரை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவார். யாருமே இல்லைன்னாலும்
வெளியில் போய் நின்று தெரிஞ்ச ஆள் எவன் போகிறான் வரான்னு கூப்பிட்டு வச்சு இல்லாதவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் எம்ஜிஆர் சாப்பிடுவார். அப்படிப்பட்ட ஆளுக்கும் இவரை போய் எச்சகையில் காக்கா ஓட்டாத ஆளுக்கும் இந்த மாதிரி சொன்னால் என்ன அது அர்த்தம்? ஒன்றும் புரியல. அவ்வளோதானே, விட்டு போக வேண்டியதான், கடந்து போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. சொல்லிட்டு அவர் திருப்திக்கு காக்கா பிடிக்கிறாரு அவர்கிட்ட பேசி, அவ்வளோதான். ஆனால் அவர் ஜேசிடி பிரபாகர் நல்ல திறமையான ஆள் தான். எம்ஜிஆர் காலத்தில் எல்லாம் கட்சியில் நல்லா சிறப்பாக செயல்படுற ஆள் தான். கட்சி அடிமட்ட தொண்டர்களை காப்பாற்றக்கூடியவர் தான். ஆனால் அவர் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஒன்றும் ஏற்புடையதாக இல்லை, அவ்வளோதான். அப்படி தான் தெரியுது, ஆல் எம்ஜிஆர் மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு சொல்கிறீங்க? நான் இப்போ நடத்துகிற இதை வச்சு சட்டசபையில் நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியுது. எம்ஜிஆர் ஒன்றையும் வரல. எம்ஜிஆர் செஞ்ச விஷயத்தில் ஒரு தூசி கூட அவர் செய்யலைங்க. அவர் என்ன எம்ஜிஆர்னு சொல்கிறார்? அவரை போய் எம்ஜிஆர் படத்தில் எப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொல்லி மக்களை உசுப்பி தட்டி எழுப்பினார் தெரியுமா? இவர் என்ன சொல்லி, இவர் திரிசா கூடயும் அந்த இந்தம்மா வருங்க, அவங்க பேர் என்ன, சூர்யா ஒய்ஃபு, அவங்க கூடயும் நல்லா டான்ஸு போட்டு பாட்டு லவ் சீன் பண்ணவர் தான் அவர். இவர் வேறு என்ன பண்ணுறது? மக்களுக்காக அங்கே இவருடைய வசனத்தை பேசினாரா? பட்டுக்கோட்டையார் வசனத்தை அவர் பேசினாரா? இல்லை அந்த மாதிரி யாராவது வசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா அவருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா கடந்து விட்ருவோங்க. 5 வருஷம் அவர் ஆளட்டும், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். இன்னும் கூட சொல்ல போனோம்னா, நம்ம பெரிய முக்கியமான ஆளுங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்ம இவர் இருக்கார் சாமியார், அவர் பேர் என்ன, நித்யானந்தா, அவர் மாதிரி ஒரு தீவை எங்கேயாச்சும் பார்க்க சொல்லுங்கள், நம்ம எல்லாம் அங்கே போயிடலாம். இந்த ஊர் சரியில்லைங்க தமிழ்நாடு. என்னங்க, நான் ராத்திரி பிறந்ததெல்லாம் உசுப்பேற்றி டிவிக்கேன்னு சொல்ல வச்சுருக்காங்கன்னா, அப்போ எப்படிப்பட்ட ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த 4 முழம் 2 முழம் பூவை சுற்றி பின்னாடி வச்சுக்கிட்டு டிங்குன்னு நடந்து போறிய, இது சாதாரணமாக வந்தது இல்லை. 4 தலைவர்கள் உழைச்ச உழைப்பில் வந்தது. இன்றைக்கி நீ மாற்றம் வேணும், முன்னோட்டம் வேணும், எனக்கு வாயில் வந்துட போகுதுங்க. அந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் இப்போ இருக்கிறாளுங்க. இவளுங்கெல்லாம் பழையபடி சனாதனம் வரணும், இவளுல சாணி வர விடணும், இந்த பசங்களை முட்டாப்பயல்களோட எருமாடு மேய்க்க விடணும். அப்போ தான் திருந்துவானாங்க. எனக்கு பிடிக்கலைங்க இந்த ஜனங்களுடைய கொள்கையும் பிடிக்கல. ஆனால் இவர் எனக்கு கொள்கை எதிரின்னு இருக்கார்ல, கொள்கை எதிரி யாரையும் அவங்க விட்டு வச்சதில்லைல்ல. அவங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க. இவர் சனாதனம் இல்லை, நான் பெரியார் வழி போகிறேன், அண்ணா வழி போகிறேன், வேலு நாச்சியார் வழி போகிறேன்றாரு. அது இப்போ இருக்கிற இவர் தொங்கு சட்டசபைக்கு இருக்கிற ஒரு 8 பேர் வாபஸ் வாங்கினாங்கன்னா, வெளியே போயிட்டாங்கன்னா, என்னென்னா காங்கிரஸை தவிர மீதி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, இது 3மே பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தால் ஆதரவு. உள்ளே கவர்மெண்ட்டு உள்ளே இருந்து சப்போர்ட் பண்ணுறது வேறு, வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறது வேறு. இதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கேல பிளவு போட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இவர் குறைஞ்சபட்சம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் எம்ஜிஆர் மாதிரியும் ஆட்சி பண்ண முடியாது, முக ஸ்டாலின் மாதிரியும் ஆட்சி பண்ண முடியாது. இதுதான் இப்போ உள்ள நிலவரம். ஏன் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கோமனம் கட்டிக்கிட்டால் வர முடியும்? இல்லை கோமனம் கட்டிக்கிட்டோம், அந்த காந்தி அரைத்துண்டு இடுப்பில் முட்டிக்கால் தெரிய வேட்டி கட்டிக்கிட்டு வந்தார், அப்போ போனாங்க அவர் பின்னாடி. இப்போ எவனாவது வருவானா? ஒரு டீ தண்ணி கூட வாங்கி கொடுத்தா தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். இப்படிப்பட்ட காலத்தில் அவனை பற்றி ஏன்னாங்க அந்த பொம்பளைங்க பேசுகிற பேச்சு, இவரையும் அவரை போய் பார்க்கணும். ஒரு நாள் அதை கண்டிச்சிருக்காரா? எப்போ முக்கியமான தலைவர்களை பெரியவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது, மரியாதையில் அதை பேசக்கூடாது. நீங்கள் கருத்துக்கு கருத்து பேசுங்க, தப்புக்கு தப்பாக இருந்தால் பேசுங்க. நீ ஏன் ஏய் நீ ஆம்பளையா, ஒத்த கத்திக்கு வா, நில்லு, பிடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி நீ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் பார்க்குற அவரை? எதுக்கு போனா நீ? கலைஞர் எம்ஜிஆர் போய் பார்த்தாரா? ஏன்னா அவங்க ஆளுங்க அந்த மாதிரி திட்டினாங்கன்னா மரியாதை இல்லாத பேசுனதில்லை அவங்க. ஆனால் இவங்க மரியாதை இல்லாத பேசியிருக்காங்க. எப்படி ஏன் போய் பார்த்த? பெரிய இதுவா, பெரிய நாகரிகத்தை உண்டாக்குறியா? கோட்டு சூட்டெல்லாம் எப்படி வந்துச்சு உனக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க 5 வருஷம் நல்லா தாராளமாக மக்களுக்கு வாரி வழங்கட்டும், நல்லபடியாக செய்யட்டும். எல்லாருக்கும் அவங்களுக்கு சந்தோஷம்னா நம்மளுக்கும் சந்தோஷம். அதுதான் நம்மளுக்கு சொல்ல முடியும். இவங்களுடைய போக்கும் இவங்களுடைய நடவடிக்கையும் கொஞ்சம்
எவன் பாருங்க பட்டா கத்தி எடுத்து கேக்கு விட்டுறான். வந்து 3வது நாளே அவனுங்க பண்ணுற அராஜகம் தாங்க முடியல. எவன் கேட்குறான் அதை? ஏதாவது ஒரு அறிக்கை சொல்கிறாரா? எதுக்குமே வாய தர மாட்டேங்கிறாரு. அவர் போய் வாழ் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு. இவர் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் இமயமலைக்கும் மடுவுக்கும் வச்ச டிஸ்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்கிறது அவர் சந்தோஷத்துக்கு இதுக்கு அவர் சொல்லுவார். அதை ஏற்றுக்கிட்டு போட்டோம். அது நமக்கு தேவையில்லாத வேலை. இதெல்லாம் சரியில்லாத வேலைங்க. சொல்லக்கூட எம்ஜிஆரை தொட்டவ இது வரைக்கும் எவரும் இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஆள். தனிப்பட்ட முறையில் அவர் கருத்து வேறுபாடு போய் போகலாமே தவிர, ஆனால் அவர் செயல்பாட்டில் ஒருத்தன் ஷோவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிடிக்காதுங்க. சொல்லுவார், எம்ஜிஆர் வீட்டை நம்பி நீ வீட்டில் உலைய வச்சுட்டு எம்ஜிஆர் கிட்ட போனால் அரிசி வரும்னு சொல்லுவார். ஷோ அந்த மாதிரி ஆள் எம்ஜிஆர். உன்னை நம்பி வந்தால் கேட்டில் 15 பவுன்சர் வச்சுக்கிட்டு தூக்கி வெளியே போடுவேன். எப்படி நீ எம்ஜிஆர் ஆக முடியும்? எம்ஜிஆருக்கும் இது வரைக்கும் எம்ஜிஆர்கிட்ட எவருமே டச்சு பண்ணதே கிடையாது. அவருடைய இதை ஃபாலோ பண்ணதே கிடையாது. அவர் இது வரைக்கும் சிங்கிளாக எங்கேயாவது சாப்பிட்டதை பார்த்துருக்கிறீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. 10 பேரை வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவார். 10 பேர் நிம்மதியாக சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். எங்கேயுமே அவர் 2 பிளேட் வைப்பார். ஒருத்தர் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு 2 பிளேட் வைப்பார். அந்த கழிவுகள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டு, சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு. அந்த மாதிரி மனுஷனை போய் இவர் இப்படி சொன்னால் ஒத்துக்க முடியாது.